ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்களா? எனக்கு ஒரு டீச்சர் கூட இருந்த ஒரு குட்டியான ஒரு குட் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு ஓடிலான்னு நான் வந்துருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேர் வந்து நிவேதா கிருஷ்ணன். அவங்கள வந்து நான் நீட் கோச்சிங் சென்டரில் தான் மீட் பண்ணியிருந்தேன். கோச்சிங் சென்டர்ஸ்லாம் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா செலக்டிவான அந்த படிக்கிற பசங்களுக்குன்னு ஒரு ஜோன், அவங்கள மட்டும் தான் டீச்சர்ஸு கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஸ்டெப்ஸ் டீல் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த மீறி எது பண்ணக்கூடாது, இந்த ஜோனுக்குள்ள தான் அவங்களோட டெக்கார் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கும். அது நான் பார்த்து இந்த மேம் வந்து எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி, எனக்கு ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் சைடில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த போட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், செலக்டிவாக வாழ்த்தனா என்ன மாதிரி சுற்றித்தனமாக சுற்றிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டு தெரிகிற என்ன மாதிரி பர்சன்ஸையும் வந்து உட்கார வச்சு கைட் பண்ணி, இதெல்லாம் படி, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயந்தான் நீ தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாரை கைட் பண்ணது இருக்கட்டும். இதெல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறப்போ இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் பியாண்ட் தட் இன்னொரு ஸ்டெப் எடுத்து கிளாஸ் விட்டு போனதுக்கப்புறமும் சரி, வீட்டில் இருக்கிற டைம்லேயும் சரி, ஸ்டடி டைம்லேயும் சரி, எல்லா டைம்லையும் கோரிலேட் பண்ணி நீ இந்த மாதிரி படிப்பாக தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணுன்றதை ப்ராப்பராக கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் வந்து ஃபர்தராக வந்துட்டு எல்லோரும் எப்படி பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரி கொண்டு போகணும், மைண்ட் அப்செட் ஆகாத, பிரேக் ஆகாத, டவுன் ஆகாத அப்படின்னு ஒரு சொல்கிற டீச்சராக தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். அண்ட் மோர் தென் ஆல் தோஸ் திங்ஸ், ஒரு குட்டி மெமரபிள் மூமெண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நமக்கு மனசு சரியில்லை, நமக்கு ஒரு அப்செட்டாக இருக்குது, ஒரு பிரேக் ஆகி உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போய் டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவோம். பட் இவங்க நிறைய பேர்த்தனால பேக் ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி பிரேக்கிங் பாயிண்டில் உடஞ்சி நின்றுட்டு இருந்தப்போ கிளாஸில் அப்செட் ஆகி என்ன பண்ணுறது தெரியாமல் கிளாஸில் வந்து லெசன் எடுத்துருக்கிற இன்பிட்வீன் இந்த கிளாஸில் என்னையை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னு எந்திரிச்சு வரேன்னு சொல்லிட்டு நானும் போய் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டுருக்கேன். அந்த மூமெண்ட்டில் என்கிட்ட இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணி எனக்கு அப்செட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு 2 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசினா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஜோன் கொடுத்த எங்கள் வாத்தியார் அம்மா மறக்கவே மாட்டேன். அண்ட் அவங்க கூட இன்னொரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் என்னன்னா, அந்த அம்மா இந்த அம்மா அந்த மாதிரி என்னோடய ஸ்லாங்கில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு பேசி அவங்ககிட்ட வாங்க செருப்படிஸாக இருக்கட்டும், நிறைய மெமரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு க்யூட்டான ஸ்டெப்ஸாக இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்குமே நான் வந்து நீட்டில் சக்சீட் ஆகலை, டவுன்ஃபாலில் இருக்கேன். இந்த எல்லா ஃபேஸ்லேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான மென்டரை என்னை கைட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் வந்து யூ கேன் டூ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஐ பிலீவ் இன் யூ அப்படின்ற மாதிரி என் மேலே என்னையை தாண்டி ஹோப் வச்சுருக்கேன் அந்த எங்கள் வாத்தியார் அம்மாவுக்கு இனிய டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் மேம். ஸோ ஒரு குட்டி கிரெடிட் வீடியோ. தேங்க்யூ.